யாரும் எங்கேயும் சொல்லல. நீங்க புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மத்திய அரசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டை கட் பண்ணிடுவாங்கன்னு எங்கேயும் சொல்லு. ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், புதிய கல்விக் கொள்கையில பல காம்பனன்ட் இருக்குங்க, பல காம்பனன்ட் ஸ்ட்ரீம் லைனிங். உதாரணத்துக்கு நீங்க ஸ்மார்ட் மீட்டர், மத்திய அரசு அவங்க இன்னைக்கு ரிஃபார்ம் சொல்றாங்க பவர் செக்டார்ல. இந்த ரிஃபார்ம்ஸ் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நாங்க இவ்வளவு பணம் கொடுப்போங்கிறாங்க. செய்யலினா பரவாயில்ல, நீங்க பணம் கிடைக்காது, உங்க வேலையை நீங்க பாத்துங்க, நீங்களே செய்யுங்க. ஏன்னா நீங்க எலக்ட்ரிசிட்டி ஒரு டிஸ்காம் ஒரு எலக்ட்ரிசிட்டி ஏஜென்சியும் பாத்தீங்கன்னா லட்சம் கோடி ரூபாய் லாஸ்ல இருக்கு, லட்சம் கோடி ரூபாய் டான்ஜெட்கோ உட்பட. அதுக்கு மத்திய அரசு சொல்றாங்க நாங்க பொறுப்பு ஏத்துக்கிறோம், கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு ஃபண்ட் கொடுக்கிறோம், கான்ஸ்டிடியூஷன் படி நாங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, அரசியலமைப்பு சட்டத்தின்படி பணம் கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனா பவர் செக்டர் ரிஃபார்முக்கு நம்ம கொடுக்கிறோம், ஆனா நீங்க ரிஃபார்ம் பண்ணுங்க. அதையும் எப்படி பழி போடுறாங்கன்னா மத்திய அரசு எலக்ட்ரிசிட்டி பில்லை ஏத்த சொல்றாங்க. அந்த மாதிரி தான் அதை நான் பார்க்கிறேன். எங்கேயும் மத்திய அரசு சொல்லவில்லை. இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புதிய கல்விக் கொள்கையில பல முக்கியமான திட்டங்கள் இந்தியா முழுவதும் அமல்படுத்தும் பொழுது தமிழகம் மட்டும் தனித்தீவாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. காரணம் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் மாறுதுங்கன்னா, ஹையர் எஜுகேஷன் பாடியினுடைய ரெகுலேட்டரி அட்டானமி மாறுது, கான்செப்ட் ஆஃப் யூஜிசி மாறுது, ஏஐசிடி டெக்னிக்கல் எஜுகேஷன் மாறுது, மெடிக்கல் எஜுகேஷனுடைய ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் மாறுது. சோ ஒரு புதிய கல்விக் கொள்கையில இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு விஷயம் 2 மொழி கட்டாயம், 3வது மொழி ஆப்ஷனல். அதாவது தாய்மொழி கட்டாயம், ஆங்கில மொழி கட்டாயம், தமிழ் மொழி கட்டாயம், ஆங்கில மொழி கட்டாயம், 3வது மொழி ஆப்ஷனல். இது ஒரு காம்பனன்ட், இது மெயின் காம்பனன்ட் கிடையாதுங்க. இவங்க இந்த ஒரு பாயிண்டையே பிடிச்சிக்கிட்டு நான் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் ஏத்துக்க மாட்டேன். நான் மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையில சொல்லியிருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய டாக்குமெண்ட்ல அவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காங்க. சரி, இவங்க சொல்ல வேண்டியதானே, எனக்கு இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை, அதை அப்புறம் பஞ்சாயத்து பண்ணிக்கலாம், மிச்சதெல்லாம் ஏத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் திரும்ப உங்களுக்கு அமைச்சு கேட்கிறேன், மிச்சதுல தமிழ்நாட்டுக்கு என்ன, திமுக அரசுக்கு என்ன பிரச்சனைங்கன்னா அவ்வளவு பாயினியரிங் விஷயம் இருக்கு. மும்மொழி கொள்கை 2026 எலெக்ஷன்ல பாத்துக்கலாம், யாருக்கு வேண்டும்னு முடிவு பண்ணலாம், யாருக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணலாம். மத்திய அரசு கடிதம் எழுத வேண்டியதானே, எங்களுக்கு இந்த ஆப்ஷனல் லாங்குவேஜ் வேண்டாம். ஆனா தனியார் பள்ளியில 3 மொழி இருக்கல்ல, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அதனால் இது உப்புக்கு சப்பாக ஒரு காரணத்தை அமைச்சர் சொல்வதாகத்தான் நான் பார்க்கின்றனோ தவிர மத்திய அரசு எங்கேயும் அப்படி சொல்லவில்லை.